இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப அவ என்னடானா சொத்துல கடைசி ரூபா இருக்கிற வரைக்கும் டான்ஸ்க்கு தான் செலவு பண்ணுவேன்னு சொல்றா. நடு ரோட்ல போய் நம்ம நின்னா அப்ப திங்க போறது இதுதானே? பாரு மீரா, அப்படி ஒரு நிலைமை வராம இருக்கணும்னா நீங்க எப்படியாவது பூமியை தடுக்கணும். எப்படியும் நான் சொன்னா அவ கேட்க மாட்டா. இருந்தாலும் அவளை தடுக்கணும். இல்லனா இப்ப இருந்தே இதை சாப்பிட பழகிக்க வேண்டியதுதான். என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. வாய் எரிஞ்சா அந்த தண்ணிய குடி. தின்ன மாட்டேன்னு சொன்ன கொன்னுடுவேன். உட்காரி சாப்பிடு. எல்லாரும் சாப்பிடுங்க. நீங்க கொன்னாலும் என்னால சாப்பிட முடியாது அத்தை. எரும மாடு மாதிரி இருக்கா, அவளே சாப்பிடாம போறா. என்னால சாப்பிட முடியுமா அத்தை? சாரி, நீங்க சாப்பிடுங்க. மாமா, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னாச்சு? இந்த டான்ஸ் அகாடமிய எங்க அம்மா பேர்ல வச்சாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நம்ம 2 பேரோட பேர்ல வச்சுக்கலாம். டான்ஸ் பண்ண போறது நீ, டான்ஸ் கத்துக்கிட்டது நீ. இதுக்கு நடுவுல என்னோட பேர் எதுக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. எனக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் அதுல பாதிக்கு பாதி உங்களோட பேரா தான் இருக்கணும். ப்ளீஸ் மாமா, வேண்டான்னு சொல்லாதீங்க. அப்படின்னா நீ ஒரு விஷயம் பண்ணணும். சொல்லுங்க மாமா. ஒரு முத்தம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. உன்னோட ரெக்வெஸ்ட பத்தி நான் அப்ப யோசிக்கிறேன். திரும்ப நான் உனக்கு முத்தம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. உன் ரெக்வெஸ்ட நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம். மாமா அப்படின்னா வேண்டாம், அகாடமிய உன்னோட பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். வர வர உங்க குறும்புத்தனம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது மாமா. நோ 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 பூமி, ஐ அம் வெரி சீரியஸ். அகாடமி வைக்காம எப்படி தடுக்க போறீங்க மேடம்? அது சரிம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். டான்ஸா இருந்தாலும் படிப்பா இருந்தாலும் இந்த காலத்துல திடீர் காளான் மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூட் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி உன்னோடது ஒண்ணு. அந்த பூமி ஒரு டான்ஸ் அகாடமி வைக்கிறதுனால உனக்கு என்ன நஷ்டம்? எனக்கு நஷ்டம் தான் ஆண்டி. மொத்த நஷ்டமும் எனக்கு தான் வந்து சேரும். ஷோபா சந்திராக்கு இருக்கிற பேரு கிரெடிபிலிட்டி அந்த மாதிரி. அவங்க பேரை சொன்னா எல்லா நாடுகள்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. நான் அந்த மாதிரி தானே கோடி கணக்குல சம்பாதிச்சேன். இப்போ ஷோபா சந்திராவோட பொண்ணு டான்ஸ் அகாடமிய வச்சு ஃப்ரீயா டான்ஸ் கத்து கொடுக்க போறான்னு சொன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட யாரு வருவாங்க? அபூர்வா அண்ணி சொன்ன விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதே சமயம் இந்த மொத்த சொத்தையும் கலா சேவைக்காக பயன்படுத்த வேண்டான்னு எனக்கு பூமி கிட்ட சொல்லவும் வாய் வர மாட்டேங்குது. என்னவோ எனக்கு என்ன பண்ணணும்னு ஒன்னும் புரியல. என்னங்க நீங்க? நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன சாரதா? ஓ, நீங்க இங்க உங்க மனசு அங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் மீராங்க. சாரி மீரா, ஏதோ ஒரு யோசனையில அப்படி. உங்களுக்கு வேற என்ன யோசனை இருக்க போகுது? வாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி நல்லா தெளிவா யோசிங்க. எனக்கு சுத்தமா பசி இல்ல. ஏன், அந்த அம்மா யோசனையில உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சா? அப்படியே வச்சுக்கோ.
இங்க பாரு மீரா, நான் சாரதா பத்தி யோசிக்கிறது, அதை தெரிஞ்சு நீ வருத்தப்படுறது, இது எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாமா? அது எப்படி? நாம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் பிரிஞ்சிடலாம் பிரிஞ்சிடலாம். ஹலோ, சாரதா, நீ என்ன பண்ற? இப்பதான் சமைச்ச வேலையெல்லாம் முடிச்சங்க. ஆமா, எதுக்கு இந்த கேள்வி கேக்குறீங்க? நம்ம விவாகரத்து விஷயம் எது வரைக்கும் வந்திருக்கு? நீங்க எனக்கு கையெழுத்த போட்டு கொடுக்க போறீங்களா இல்லையா? அதை பத்தி பேசதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். இவ்வளவு வருஷமா உன்னையும் பசங்களையும் நான் பிரிஞ்சிருந்து நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த விஷயம் எனக்கு தெரியும். ஆனா இதுல நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பிரிஞ்சு போக வேண்டியது உன்னை இல்ல, மீராவை தான் விவாகரத்து பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்தை பத்தி தான் இப்பதான் மீரா கிட்ட பேசினேன். அவ என்ன சொன்ன தெரியுமா? என்னை விட்டு நீங்க பிரிஞ்சு போனீங்கன்னா அவ செத்து போயிடுவேன்னு சொன்னா. அவ ரொம்ப அப்பாவி சாரதா. அவ என்ன காதலிக்கிறா. ஆனா நான் உன்னையும் பசங்களையும் என் உயிரை விட அதிகமா காதலிக்கிறேன். அவளே அப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது எல்லாம் தெரிஞ்சனா எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும் சொல்லு சொல்லு. நீங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. விவாகரத்து கொடுத்தா போதும், விவாகரத்து கொடுத்தா போதும், விவாகரத்து கொடுத்தா போதும். விவாகரத்து இல்ல சாரதா, நான் என் உயிரையே கொடுத்துடுறேன். நீங்க என்னங்க பேசுறீங்க? ஆமா சாரதா, நான் மட்டும் இந்த பூமியிலே இல்லனா இந்த விவாகரத்து கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. என்னங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பா பேசாதீங்க. இல்ல சாரதா, நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரையும் அந்த கடவுள் தான் சேர்த்து வச்சாருன்னு நான் முழுசா நம்புறதுனால அந்த பந்தத்தை நான் வெட்டி விடணும்னா நான் இந்த உலகத்தை விட்டே போகணும். வேற வழி இல்ல சாரதா. எங்க நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத சாரதா, ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நான் செத்து போறதுதான் ஒரே வழி.